பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? மா எப்படி ஏதாச்சும் டிஃபரெண்டா தான் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பராத்தா செய்யட்டா? ஓகேமா. எப்பவுமே சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் கோதுமை மாவு, ஓமம், சால்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நான் வீடியோவில் காட்டுற பதத்துல நல்லா பிசைஞ்சிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. மீன் டைம்ல காலிஃபிளவரை தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி வச்சு துருவி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல துருவிய காலிஃபிளவர், சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இடிச்ச பச்சை மிளகாய், சால்ட்டு, சில்லி பவுடரு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கடைசியாக கொத்தமல்லி போட்டு கலந்துட்டு ஒரு பேனில் கலந்த மிக்ஸை போட்டு 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றி 5 மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஊர்ன மாவை எடுத்து உருண்டைகளை உருட்டிட்டு ரோல் பின்ல தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுட்டு திரும்பவும் ரோல் பின்ல தேய்ச்சி சுட்டு எடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பராத்தா ரெடி ஆயிரும். இதை ஊறுகாய் இல்லைன்னா தயிர் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன ஃபாலோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நார்த் இந்தியன் பராத்தா ரெடி. வாவ். ஆலு பராத்தாவா? இல்ல சாட் பார்த்து சொல்லு. காலிஃபிளவர் பராத்தாவா? ஆமா குட்டி, சூப்பரா இருக்குமா இந்த பராத்தா? நீங்க சும்மா கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ.